வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 36 சைஸ்க்கான சுடிதார் கட்டிங். இது வந்துட்டு லைனிங் சுடிதார் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைனிங் கட் பண்ணால் நம்மளுக்கு போதும். மெயின் கிளாத் வந்துட்டு ரஃபாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் போது தான் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக வேலை இருக்கும். ஸோ இப்போ லைனிங் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ ரெண்டுமே ஃபோல்டட். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரெண்டுமே ஃபோல்டடாக போட்டுக்கோங்க. மேலே வந்து க்ளோஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தனித்தனி கிளாத்தாகவும் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாகவும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம அது கட்டிங் போது கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது பெரிய இது இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, நம்மளோட உடம்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம துணி போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கழுத்தோட அகலம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கழுத்தோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.25. அடுத்து ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு. இப்போது கழுத்தோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆம்கோல் வந்துட்டு 6.5 எடுத்தீங்க அப்படின்னா அதே 6.5 இதில் எடுக்கக்கூடாது. ஸோ நான் 6.25 வந்து நான் எடுத்திருக்கேன். கழுத்தோட ஹைட் வந்து 6.25. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வரைஞ்சிக்குவோம். பேக்குக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக பேக் நெக் மட்டும் தனியாக நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் ஓவராலாக ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது நான் ஆம்கோலுக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 6.5 எடுத்திருக்கேன். நம்ம நெக்கோட அளவும் ஆம்கோல் அளவும் ஒரே அளவு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, துணி கொஞ்சம் அந்த நெக்குக்கிட்டையும் ஆம்கோல்கிட்டையும் ஒரே ஈவனாக இருக்கும்போது இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சாவது டிஃப்ரென்ஸ் காட்டணும். ஸோ உடம்பு சுற்றளவு வந்து மொத்தமாக டோட்டலாக 12 இல்லைங்களா, அதனால் நான் 12 வந்து வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அது எப்படி நான் கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அந்த 12 போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது எப்படி வந்துச்சு செஸ்ட் சைஸ்லேருந்து நம்ம எடுக்கணும். ஃபுல் ஓவரால் நம்மளோட உடம்போட சுற்றளவு வந்துட்டு இப்போ 36 இருந்துச்சு அப்படின்னா டிவைடட் பை 4 போட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 9. ஸோ 9 + 2 11. நான் ஏன் 11 அங்கே போடலை, செஸ்ட் சைஸ் வந்துட்டு ஓவரால் அந்த அகலம் ஏன் நான் 12 எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த சுடிதாருக்கு வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஹிப்பு வந்து 40 சைஸ் இருக்குது. ஸோ தொப்பை கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா தான் அந்த நேரம் நம்மளுக்கு ஃப்ரீ கொடுக்க முடியும். இப்போ 32 சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிவைடட் பை 4 போட்டால் 8 வரும். +2 10. நம்ம சைஸ் வந்து 10 கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்போது நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா தான் அந்த இடுப்பு பகுதிக்கிட்ட ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஸோ ஆம்கோலோட ஷேப் எடுக்கிறதுக்கு அடுத்தது நான் 1.5 எடுத்திருக்கேன். அதாவது பேக்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி 1.5 எடுத்து அப்படி மேலாக வந்து போடணும். ரொம்ப டீப்பாக போடக்கூடாது. இது ஃப்ரண்ட் வந்து உள்ள 1 இன்ச்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக வந்து நம்ம போடணும். பேக்குக்கு வந்து 1.5 ஷேப் எடுக்கிறதுக்கு, ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு. இப்போ அந்த நான் 12 சொன்னேன் இல்லைங்களா, அந்த 12க்கு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டே வந்துட்டு லைன் போட்டுக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி 12க்கு மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு வச்சுருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நான் 13 எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்பு ஷேப் எடுக்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு 12 மார்க் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி 12 வந்து ஃபுல்லாக ஓவராலாக கீழே வரைக்குமே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்மளோட லைனிங்க்கு அந்தளவுக்கு ஃபுல்லாமே 12 வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த 13 எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கணும், மேலேருந்தே எடுக்கணுங்க. நம்மளோட கிளாத்தோட ஸ்டார்டிங்லேருந்து 13 இருக்கணும் உங்களுக்கு. ஸோ 13லேருந்து 1.5 ஃபுல் சைடாக எடுத்துக்கோங்க ஷேப்புக்காக. இப்போ அந்த 12 ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டிச்சிங் போதும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து உள்ளே திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ 1.5 கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ 13 இருக்கு இல்லைங்க, அதாவது மேலேருந்தே கீழே அந்த ஸ்லிட்டுக்கு வந்து 20.5 நான் எடுத்திருக்கேன். மேலேருந்தே நம்ம கணக்கு பண்ணணும். 13ம் அப்படி தான், 20.5க்கும் அப்படி தான். ஸோ அந்த 20.5க்கு இந்த 13ல் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து அந்த 1/2 இன்ச்சு நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச் 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்லேயே, கொஞ்சம் நம்மளுக்கு இடுப்பு சைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதுலேருந்து அந்த லைனை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து 1.5 இன்ச் வைக்கணும் ஷேப்புக்கு, அது வந்து 3/4 இன்ச்சு. இப்போ கீழே வந்துட்டு அந்த லைன்லேருந்து அந்த 3/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே லைன் போட்டுருங்க. நம்மளுக்கு ஸ்லிட்டு திருப்புறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். கீழே வந்துட்டு 2 இன்ச்சஸ் இல்லை 1 இன்ச்சஸ் நம்மளுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைனிங்கோட ஹைட் வந்துட்டு நம்மளோட ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஹைட் அதுதான் எடுக்கணும். அதாவது நம்மளோட மெயின் கிளாத் விட லைனிங் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் கம்மியாக இருக்கணும். லைனிங் ஹைட் வந்து 37. நான் வந்து
37 எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு தேவைப்படுறது வந்து 36 சைஸு. ஸோ 37 எடுத்திங்கன்னா 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா 36 வந்துடும். ஸோ மெயின் கிளாத் வந்துட்டு எனக்கு 40 இல்லை 39 இருந்தால் ஓகேவாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ 40 எடுத்தோம் அப்படின்னா 39 நம்மளுக்கு போதும். இப்போ 41 தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம 41 எடுத்தோம்னா 40க்கு வந்து நிற்கும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டோ அதை பொறுத்து நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சா 1 இன்ச் கம்மியாகிக்கும். ஸோ நம்மளோட மெயின் நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து இந்த 36 தான். உடம்போட சுற்றளவு வச்சு தான் நம்ம எல்லாமே போடுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து தான் இந்த 13 ஷேப்பே நம்ம வந்து எடுக்கணும். அவ்வளோதான் நம்மளோட ட்ராயிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதிலேயே கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம அந்த எண்டில் ஷார்ப்பாக திரும்பி இருக்கு இல்லைங்களா, அதுவும் நீங்கள் வந்து கச்சா போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக கச்சா போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ரண்ட் டு பேக் வந்து மிஸ் ஆகாமல் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த ஸ்லிட்டு திருப்புறது லெஃப்ட் சைடில் ஒரு மாதிரி ரைட் சைடில் ஒரு மாதிரி இறக்கமாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கச்சா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் போதே தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக நம்ம பிரிச்சாச்சு. பேக்கோட ஆம்கோல் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டோட ஆம்கோலுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக்குக்கு வந்துட்டு ரொம்ப டீப்பாக ஆம்கோல் போடக்கூடாது. பின்னால் வந்துட்டு ரொம்ப உள் சைடாக போகிற மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து பானைக்கு தான் எனக்கு தேவை. இந்த ட்ரெஸ்ஸோட டிசைனுக்கு வந்துட்டு பானைக்கு வச்சா தான் அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வச்சிடுறேன். நெக் ரொம்ப சிம்பிள். ரவுண்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நீட் ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்குக்கு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லைடாக போட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டுக்கு முடிஞ்சது. அதே மாதிரி பேக்குக்கு நம்ம ரவுண்ட் நெக்கு தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நார்மலாக அதே 2.25 ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ 5.5, 6, 7 வரைக்கும் நம்ம வைக்கலாம். அழகாக இருக்கும். இப்போ ரொம்ப டீப் வச்சோம் அப்படின்னா பின்னால் நாட் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் நம்ம கீழே வரும்போது கொஞ்சம் அகலமாக ரவுண்ட் ஷேப்புக்கு திருப்புறதுக்காக ஒரு 2 பாயிண்ட் வந்து தள்ளி வச்சுருக்கிறோம். அவ்வளோதான். அதே தான் 2.25, 3. இப்போ பேக்கோட ட்ராயிங்கும் முடிஞ்சு. அப்போ தனியாக நெக் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ இது வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஹைட்டெல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த லைனிங் அப்படியே போட்டுட்டு நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஹைட்டெல்லாம் அளவாக இருக்கா அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு ரஃபாகவே கட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்கில் தான் வந்துட்டு எல்லாமே ஆல்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டோட கட்டிங் ஓவர். நம்ம லைனிங் கட் பண்ணோம்னாலே மெயின் பீஸ் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பேக்குக்கும் அதே மாதிரி தான். நமக்கு ஸ்லீவ் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் பேக் பீஸ் வந்து எப்போவுமே கரெக்டாக போட்டுக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக அவங்க கொடுத்துருவாங்க. பேக்கில் தான் நம்ம ஸ்லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் கொடுத்துருக்கறனால நம்ம ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி போட்டால் போதும். ஆனால் பேக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம லாங் ஸ்லீவாக ஷார்ட் ஸ்லீவான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓவர். இப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து நார்மலாக நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். நம்ம 12 சைஸ் அப்படின்னா 9.5 வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ 12, 13 சைஸ் வரைக்கும் 9.5 கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்னோடய ஸ்லீவ் சைஸ் ஹைட் வந்து 6.5 போதும். ஸோ 6.5க்கு மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஓப்பன் இருக்கும். சரிங்களா, அதில் வந்துட்டு இந்த 2 இன்ச்சு ஷேப்புக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மேலே ஸ்லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே ஒன்று மேலே ஒன்று. சரிங்களா, மேலே இருக்கிறது வந்துட்டு பேக்கோட ஷேப்பு, கீழே இருக்கிற இது வந்துட்டு ஃப்ரண்ட்டோட ஷேப்பு. ஸோ அவ்வளோதான். இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் ரொம்ப ஈஸி. இந்த ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக நம்ம முதலையே மார்க் பண்ணிவிட்டு கச்சா பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் போது இதுவும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதில் ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வச்சு பார்க்க வேண்டியதில்லை. ஸோ இதுக்கும் இது ஷார்ட் ஸ்லீவ் தான் வச்சுருக்கிறதுனால நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எதுவும் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப லாங் ஹேண்ட் வைக்கும் போது தான் நம்மளுக்கு பார்க்கணும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கிளாத் பார்க்கணும். ஸோ எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். நம்மளோட ஸ்லீவும் நம்ம வச்சு ரஃபாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு அண்ட் ஸ்லீவ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.